ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இதில் அவர் சொல்கிற, சத்துருக்கள் என் மேலே தன்னுடைய தலையை உயர்த்துறான். தாவீதினுடைய ஆரம்பத்திலிருந்து அவன் அரியணையில் அமர்கிற வரையில, அதாவது யூத சாம்ராஜ்யத்து மேல் அமர்ந்தார், அதுக்கப்புறம் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவானார். அரியணை அவருக்காக காத்திருந்தது. ஆனால் இது ஏறுகிற வரையிலையும் அவருக்கு கூடவே சத்துரு இருந்தான், சுற்றிலும் இருந்தான், துரத்தி கொண்டு வருகிற சத்துரு இருந்தான். இந்த காலகட்டத்தில் அவர் கடந்து வந்த பாதைகள் கண்ணீர், வேதனை, மனைவியை விட்டு, குடும்பத்தை விட்டு லோன்னு குகையிலையும் வனாந்திரத்துலையும் காடுகள்லையும் மலைகள்லையும் அங்கங்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்படி இருக்கும்போது சொல்கிறாரு, ஒரு நாள், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில், சத்ரு தலையை உயர்த்துகிற காலத்தில், அழிக்கப்பட்டு விடுவோமோ, தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிற ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுடைய கிருபையை நம்புகிறேன். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவன் என் கூட இருப்பானான்னு தெரியாது. ஆமாம், சிக்லாக்கில் அப்படி தான் ஆச்சு. எல்லாரும் தாவீது மேலே கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கூடவே வச்சு பார்த்துக்கிட்டான், எல்லாம் கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான், போகிற இடங்கள்லாம் தாவீது கூட இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது மொத்தமாக தாவீது பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனால் தாவீது தன் கர்த்தராகிய தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. இப்படி தான் திடப்படுத்துவார். ஆண்டவரே, உங்கள் கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். என் கூட இருக்கிறவன், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்துக்குவாங்களா, எனக்கு எப்போதும் எனக்கு சாதகமாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய கிருபை எப்பொழுதும் எனக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று ஒரு அறிக்கை செய்கிறது இங்கே பார்க்க முடியுது. உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் என்னை காப்பாற்றினா என் இருதயம் களி கூறும். அது மட்டும் இல்லாமல், நீர் எனக்கு செய்த நன்மைக்காய் நான் எப்பொழுதும் பாடி உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று நீதிமொழியில் எழுதுகிறார் சாலமோன். நீதிமான் பாடி மகிழ்கிறான். அவனுக்குள்ள கர்த்தரையே சார்ந்திருக்கிறவன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வச்சிருக்கிறார். தாவீது பாடுறாருன்னா அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நீதிமானாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்குதா? பிரச்சனைலாம் சுற்றி சுற்றி வருதா? போராட்டமாக இருக்குதா? கவலைப்படாதீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைலாம் சரியில்லை, ஆனால் அவங்க கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து பழகினவர்கள் யாருடைய பாதத்திலையும் விழ வேண்டிய அவசியம் இருக்காது. தலையை உயர்த்தி தான் வைப்பார். சூழ்நிலை எல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம யார் கை காலில் விழுந்து வாழுன்ற அவசியமே இருக்காது. ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி, சர்வத்தையும் ஆளுகிறவர், அவர் பாதத்தில் விழுந்துட்டா அவர் தூக்கி அணைத்து ஏந்தி கொள்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை பாடும்படி எங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுற்றிலும் நிறைய சத்துருக்கள், நிறைய பொல்லாத மனிதர்கள், ஆனாலும் நீங்கள் எங்கள் கூட வந்து எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல ஸ்தானத்தை, மேலான இடத்தை ஆண்டவரே நீர் கொண்டு எங்களை சேர்ப்பீராக. எத்தனை இடர்கள் வந்தாலும் எங்களோடு வருகிறவர் நீர்தானே, எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறவர் நீர்தானே, எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவர் நீர்தானே. அப்பா, பார்க்கிற பிள்ளைகள் எத்தனை பிரச்சனை கடந்து வராங்கன்னு தெரியல, எவ்வளோ போராட்டத்தை கடந்து வராங்கன்னு தெரியல, எப்படி இதெல்லாம் ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு
அனுகூலமாக இருப்பீராக, அனுசரியாக இருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு பதில் செய்யுங்க. வேதனையோடு இருக்கிற காரியங்களுக்கு பதில் செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற காரியங்களுக்கு பதில் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.